ஏற்ற ஜோடி ஆறுமுகம் தான் நினைக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ கண்மணியை நம்ம சேதனே நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாரு. நீயாவது என்ன புரிஞ்சுக்கிட்டே அண்ணே, அது வரைக்கும் சந்தோஷம்னு கண்மணி ஃபீல் பண்ண அழறாங்க. இப்போ நம்ம ராஜாங்கமே மனசு மாதிரி ஆறுமுகத்தை வர சொல்லுங்கள், கண்மணிக்கும் ஆறுமுகத்துக்கும் நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆறுமுகம் பயத்தோடு வர்றாங்க. ஆனால் இப்போ நம்ம ஈஸ்வரியும் சாவித்திரியும் மூக்கொடைஞ்ச மாதிரி நிற்கிறாங்க. எங்கே ஆளாளுக்கு பங்கு போட்டுடலாமான்னு நினச்சோம், ஆனால் எதுவுமே பண்ண முடியாமல் போச்சேனே ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணுறாங்க. இவ தான் எல்லாத்துக்கும் காரணம், நம்ம குடும்பத்தை அரசடையாக்கதே இவ தான் அப்படின்னு தமிழ்ச்செல்வியை இப்போ வரைக்கும் திட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் ராஜாங்கம் ஒரே முடிவாக தமிழ்ச்செல்வி இல்லை அப்படின்னா நம்ம பொண்ணுடைய வாழ்க்கை கந்தலோகமாக போயிருக்கோம். கண்டிப்பாக தமிழ்ச்செல்வி மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நாம் தான் புண்ணியம் பண்ணிக்கணும். இப்போ வரைக்கும் சொல்கிறாங்க. அண்ணே நீ அவளுக்கு இடம் கொடுக்காதனேன்னு சாவித்திரியும் சொல்கிறாங்க. யாருக்கு இடம் கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீ உன் பேச்சுன்னு சொல்கிறாங்க. நல்லபடியான கல்யாணமும் முடிஞ்சிருது. இப்போ தான் நம்ம சேதனை தமிழை நல்லாவே புரிஞ்சுக்க போகிறாரு. நம்ம கண்மணி ஆறுமுகம் சேர்ந்தது மாதிரி தமிழும் சேரணும்னு நினைக்கிறவங்க லைக்